12 ராசிகள்ல முதல் ராசியான மேஷ ராசி. மேஷ ராசிக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்கள் அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கிருத்திகை 1ஆம் பாதம். ஸோ மேஷ ராசிக்கான அதிபதி செவ்வாய் பகவான். இந்த மாதம் பிறக்கும் போதே செவ்வாய் பகவான் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவோட இணைஞ்சு இருக்காரு. அதாவது ஒரு புதிய கடன் உருவாக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. அதுலேயும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். புதிய சொத்து, புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்க போகுது. சரி, எல்லாருக்குமே இந்த எண்ணம் இருக்க தான் செய்யும். அது என்ன எண்ணம்? அதை வாங்கிறதுக்கான செயல்பாடுகளும் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா தனக்காரகன் தனராசியிலே ஆட்சியாக இருக்காரு. குடும்பஸ்தானமும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே நேரத்தில் வாட்சு, வளையல், அதாவது 3ஆம் பாவம் சொல்லக்கூடிய காது, தோள்பட்டை, கைகள், இதில் அணியக்கூடிய ஆபரணங்கள், வாட்சாக இருக்கட்டும், கம்பலாக இருக்கட்டும், வளையலாக இருக்கட்டும், இதை தொலைச்சிட்டு இல்லை எங்கேயாவது வச்சுட்டு தேடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். தந்தை வழி உறவுகளோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். ஒரு சிலருக்கு தூரத்து சொந்த வழியில் ஒரு இறப்பு செய்தி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருமணம் பேசும்போது அதாவது மேஷ ராசி நேயர்களுக்கு, மேஷ லக்ன நேயர்களுக்கு குருவுடைய பார்வை 7ஆம் பாவத்துக்கு இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு, ஏன்னா ஆடி மாதத்தில் எப்படிங்க முடியும் அப்படின்னு, ஒரு சிலருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயோ இல்லைன்னா இந்த இடத்துல வரன் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆடி முடிஞ்சதுக்கப்புறமா திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. அடுத்ததாக திருமணமாகி இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள், ஸோ ஒற்றுமை காதலாக மாறப்போகுது. அதே நேரத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில், கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில், ஒரு வீட்டில் ஒரு மல்லிகை சாமான் வாங்கினா கூட சரி, அதுக்கான ஒரு பட்ஜெட் போட்டு பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதே போல் வீண் பயணங்களை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், ஒரு பேச்சு விஷயமா இருக்கட்டும், அந்த இடத்துக்கு போகும்போது எவ்வளவு தூரம் அங்கே போகிறது யூஸ்ஃபுல்லாக அதை யோசிச்சுட்டு போகிறது சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா வீண் அலைச்சல், வீணாக நாளை செலவு பண்ண மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துரும். உத்தியோகத்தை பற்றி பேசணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்கு இந்த மாதம் உத்தியோகம் சமநிலையாக இருக்கக்கூடியதாக ஏற்படுத்தி தரப்போகுது. சக ஊழியர்களாலையும் சரி, இல்லை மேலதிகாரிகளாலையும் சரி இருந்துட்டு வந்த டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சி நார்மலாக நியூட்ரலாக இருக்கக்கூடியதாக இருக்க போகுது. இந்த நேரத்தில் நான் வேலையை மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே நேரத்தில் பாதகஸ்தானத்துலேயும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேயும் ராகு கேது அமர்ந்து காலசர்ப தோஷ பிடிகையில் இந்த ஆடி 1ஆம் தேதி பிறக்கிறனால முக்கியமான ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்களே ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொடுக்கறது சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையின் மட்டும் பேரில் கொடுக்கறத விட அவங்களோட பேக்ரவுண்டை விசாரிச்சுட்டு கொடுக்கறது, வாங்கிறதும் சிறப்பு ஏற்படுத்தி தரும். இல்லைன்னா அதுவே மிகப்பெரிய ஒரு தொந்தரவை ஆடி மாத கடைசி வாரத்தில் ஏற்படுத்தி கொடுத்துரும். சரி, அடுத்த நிலையாக பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகள் மூலயமா ஆதாயங்களும் உதவிகரங்களும் நீட்ட போகிறாங்க. ஸோ இவ்வளோ நாளாக சனி பகவான் 7 நாட்டு சனி தொடங்கிருச்சு, அதனால் பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கோம் அப்படின்றவங்க சனி வக்கரமாகி பின்னோக்கி செல்கிறார். ஸோ கொஞ்சம் விடுதலை ஏற்படுத்தி தரப்போகுது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்னஸ்லேருந்து ரிலீஃப் ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ ஆரோக்கிய சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பேசும்போது குடல்கள், அது சார்ந்த ஹிரண்யா, அது சார்ந்த விஷயங்கள், வயிறு சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் மேஷராசி நேயர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக காதல் சொல்லக்கூடிய பாவத்தில் ராசிநாதன் உட்கார்ந்துருக்காரு. ஸோ நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தாலும் மறைமுகமாக ஒரு காதல் ஒன் சைடாவது மனசுக்குள்ளே இருக்கும். அதே நேரத்தில் அங்கே கேதுன்ற ஒரு கிரகம் இருக்கிறதுனால அது உண்மையான காதலான்னு யோசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் லவ் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து எதையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். மொத்தத்தில் மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் சமநிலையை ஏற்படுத்தி தரப்போகுது. சிறு வருமானங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகுது. மேலும் இந்த மாதம் மிக சிறப்பாக
நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ரொம்ப சிம்பிள். குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது பல மடங்கு மிரக்கலையும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அதே நேரத்தில் செவ்வாய் கேது இணைவு இருக்கிறதுனால தெருவில் இருக்கக்கூடிய கால்நடைகள் இவங்களுக்கு ஒரு பிஸ்கெட் போடுறதோ இல்லை ஒரு சாப்பாடு போடுறதோ உங்களுடைய தடைகள் உடைந்து வெற்றிகரமான மாதமாக அமைச்சு கொடுக்கும். 12 ராசிகளில் 2வது ராசி தனராசின்னு பேர் பெற்ற ரிஷபராசி. ரிஷபராசின்னு சொல்லும்போது கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4, ரோஹிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4, மிருகசீட நட்சத்திரம் 1, 2. இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட ரிஷபராசி. ரிஷபராசின்னு பேசும்போதே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ராசி அதிபதி சுக்கிர பகவான். இந்த ஆடி மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துட்டாங்க. ஒரு சுயமான ஒரு முடிவு ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கலையும் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. ரொம்ப நாளாக ஒரு இடத்துல அடிமைப்பட்டு இருந்தவங்க அதுலேருந்து சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. ஜாதகர் தன்னுடைய தானே சிந்திச்சு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு பல மாற்றங்களை அமைச்சு தரப்போகுது. அதை விட மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா, ஜோதிட துறையில் தனக்காரர்கள் அழைக்கப்படுற குரு பகவானும் சுக்கிர பகவானும் ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு அம்சத்தில் அமர்ந்திருக்காங்க. அதாவது 12 ராசிகளில் 2வது ராசியில் சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்காரு. ரிஷபத்துக்கு 2வது பாவமான தனபாவத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. வரவேண்டிய வரவுகள், உங்களுக்குன்னு எதிர்பார்த்த வரவுகள், ஒரு பென்ஷன் தொகையே இருக்கட்டுமே, நான் எழுதி போட்டிருக்கேன் ஆனால் இழுபறியே ஆகுது இன்னும் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கும் சரி, பென்ஷன் தொகையும் அரசு சார்ந்த தொகைகளாக இருக்கட்டும், மாத வருமானங்களாக இருக்கட்டும், வீட்டு வாடகையாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக வரவுகளை ஏற்படுத்தி தரப்போகுது. முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். சில பேர் வாக்கிங் போகும்போது நகைகள் போட்டுட்டு போகிறதா இருக்கட்டும், அது வயசானவங்க ஸ்டிக் வச்சு நடக்கிறவங்க ஸ்கிப் ஆகிறதா இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதுவும் ரொம்ப நாளாக வழக்கில் இருக்கிறவங்க இந்த மாதம் ஹியரிங்காக இருக்கட்டும், இந்த மாதம் வழக்கு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், அமைதியாக சுமூகமாக போயிடுறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. இதை விட பெரிய விஷயத்தை மாட்டி விடாமல் இருக்கணும் அப்படின்னா அமைதியாக போயிடுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். சரி, அடுத்ததாக பிள்ளைகள் வழியில் பிள்ளைகளோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். சில பிள்ளைகள் இந்த ரிஷபராசி குழந்தைகள் இந்த ஹாரர் மூவிஸு, த்ரில்லரு, இந்த மாதிரி விசேஷங்கள் பாதி பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு கேமை வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க, குரூப்பாக வச்சு விளையாடுறது. படிப்பில் நல்ல ஆற்றல் இருந்தோம் இந்த மாதிரி கேம்ஸு, இந்த ஃபோனை வச்சு பார்க்குறது, இதன் மூலியமாக அவங்களுடைய மந்தத்தன்மை அதிகமாயிட்டே இருக்குது. அதை பேரண்ட்ஸ் ஆரம்ப நிலையிலே கவனிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. உங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்களா, உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்களா, அதை செஞ்சிட்டிங்களா, சைலண்ட்டாக உட்காந்துருங்க. ஃப்ரெண்டு செய்யலை, பக்கத்தில் உள்ள ஆஃபீஸ் செய்யலை, அவர் கஷ்டப்படுறாரு, போய் நீங்கள் மெனக்கெட்டு செஞ்சு அவர் பரிசு வாங்கிட்டு போகிறத விடாதீங்க. ஸோ எந்தெந்த இடத்துல ஹெல்ப் பண்ணணுமோ ஹெல்ப் பண்ணுங்கள். ஆனால் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். திருமணம் பேசும்போது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. திருமண யோகம் இருக்குது, ஆனால் வரனுடைய ஜாதகத்தை சரி பார்க்கணும். ஏன்னா இந்த ஜோதிட துறையில் மிட் பாயிண்ட்டு தெரப்பின்னு ஒன்று இருக்குது. ராகு கேது நின்ற இடத்துலேருந்து 4 நாளாக எண்ணும் போது விழக்கூடிய புள்ளி விருச்சகம். அப்போது மிட் பாயிண்ட் தெரப்பியில் உங்களோட 7ஆம் பாவம் இருக்கிறதுனால அவசரப்பட்டு வரன்களை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நான் 10 வருஷமாக தேடிட்டுருக்கேன், 5 வருஷமாக தேடிட்டுருக்கேன், இது செட் ஆகிடுச்சு, நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். 5 வருஷமாக வெயிட் பண்ணினீங்க, இந்த 1 மாதமும் வெயிட் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். வரனை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள், அவசர முடிவு எடுக்காதீங்க. சரி, அதே போல் இல்லறம் பேசும்போது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு சுப பிரிவாக உத்தியோகம் சார்ந்து ஒரு வாரம் வெளியூரில் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகளோ, இல்லைனாக்கா ஏதாவது ஒரு காரணத்துக்காக அம்மா வீட்டுக்கு போகிறதோ ஏற்படுத்தி கொடுக்க போது அதை ஏற்படுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும்.
இல்லைன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் புதுமண தம்பதிகள் சொல்லவே வேணாம், ஆடி மாதத்தில் சீர் வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ திருமணமாகி இருக்கக்கூடியவங்க ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்த ரீதியாக ஆரோக்கியம் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது வந்து இந்த யூரினல் ட்ராக்கு, அதே போல் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பீரியட்ஸு, இந்த 2 விஷயத்தில் தான் அதுலேயும் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரினல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. குழந்தைங்களாக இருக்கட்டும், அகீஸை அதிகமாக போடுது. இப்போ ரிஷபராசி குழந்தைங்க இருக்காங்கன்னா அகீஸை அதிகமாக போடுது, அதனால் ரேஷஸ்ஸு, அதனால் பிரச்சனைகள் சந்திக்கிறதா இருக்கும். தண்ணி நிறைய குடிக்கிறது, அதுவும் சீரக தண்ணி குடிக்கிறது, சின்ன சின்ன ரெமிடிஸ்லேயே நம்மளுடைய நோய்களை வந்து குணமாக்கிக்கலாம். அதை பார்த்துக்கிறது பக்கம். முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வந்து அகீஸுன்றதே ஒன்று கிடையாது, துணி வச்சு தொடச்சி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பொழுதனிக்கும் அதுதான். எப்படி பேட்ஸை யூஸ் பண்ண கேன்சரை பற்றி பேசுகிறாங்களோ, இது அகீஸ்க்கு ஒரு விடிவு காலம் கிடையாது. சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா சொந்த தொழில். ஸோ ரிஷபராசிக்கு 10ல் ஒரு பாவியாவது இருந்தால் தொழில் சிறப்படையும் அப்படின்றது இருக்கும். அப்போ இங்கே 10ல் ராகுவே இருக்கிறதுனால செய்கிற தொழில் சிறப்பாக இருக்குன்னு நான் இன்னொரு தொழில் தொடங்குறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குன்னா சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இல்லைனா இந்த தொழிலே எப்படி மேன்மைப்படுத்திக்கணும் அப்படின்றத எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். உடன்பிறப்புகள் வழியில் நற்செய்திகள் நிறைய இருக்குது. இளைய சகோதர சகோதரிக்கு ஏதாவது ஒரு சிறு உதவி பண்ணுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். மூலதனம், உங்களுக்குன்னு சேஃப்டி எந்த பொருளை வச்சுருக்கீங்க, ஒரு சொத்தாக இருக்கட்டும், ஒரு பணமாக இருக்கட்டும், ஒரு நகையாக இருக்கட்டும், அதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா ஹெல்பிங் மைண்டு 2வதாக இருந்தாலும் ஒரு தேவையில்லாத ஒரு செலவுக்காக நகையை போய் அடமானம் வச்சு மூழ்கடிக்கிறது, லேண்டை போய் ஹோம் லோன் போடுறது, தேவை இருந்தால் யூஸ் பண்ணி. ஏன்னா இந்த மாதம் அப்படின்னு எடுக்கும்போது ராகு கேது பிடிகையில் இருக்கிறதுனால முதல்ல 12 ராசிக்காரர்களுக்கும் தேவையில்லாத செலவுகளை உருவாக்கி கொடுக்கும். அதுலேயும் ரிஷப ராசிக்கு வீட்டு பழுது செலவு, இன்டீரியல் செலவு, இது சார்ந்த செலவுகளை இழுத்து விடக்கூடிய மாதமாக இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். மேலும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக வெற்றி அடைய நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு திருத்தணி முருகரை போய் வழிபாடு செய்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும். அப்படி போகிறதுக்கு முடியாதவங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலில் அபிஷேகத்துக்கு ஒரு பால் வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு கஷ்டப்படுறாங்க, இல்லை ஒரு ஆசிரமம் இருக்குனாக்கா ஒரு 2 பேக்கெட் பால் பேக்கெட் உங்களோட நட்சத்திரம் அன்னைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது பல தடைகளை நீங்கி வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். 12 ராசிகளில் 3வது ராசி மிதுன ராசி. அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3. இந்த நட்சத்திரங்களை கொண்டவங்க மிதுன ராசி நேயர்கள். மிதுன ராசி நம்ம சொல்லும் போதே ராசிக்கான அதிபதி புதன் பகவான். இந்த மாதம் பிறக்கும் போது ராசிநாதன் தன் ராசிக்கு 2வது ராசியில் அமர்ந்திருக்காரு. என்ன ஒரு விசேஷமான இது பாருங்க. இவ்வளோ நாளாக மிதுன ராசிக்காரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க, எந்த இடத்துலையும் போல்டாக பேசுவாங்க அப்படின்னு இருந்துட்டு இருந்தது. போன மாதம் நம்ம பார்க்கும்போது புதன் அஸ்தங்கத்தில் இருந்துச்சு. இந்த மாதம் பார்க்கும்போது புதன் வந்து தனஸ்தானத்தில் இருக்கார். பாயிண்ட்ஸை அழகாக எடுத்து பேச போகிறாங்க. பிள்ளைகள் படிப்பில் மேக்ஸில் மந்தமாக இருந்த பிள்ளைகள் மேக்ஸ் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. கொஞ்ச நாளாக கண் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அதுக்கான டாக்டரை பார்த்து கண்ணாடி போடுறதோ, இல்லை கண்ணில் இருக்கக்கூடிய நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதோ அதுக்கான ஒரு மருந்து கிடைக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. முயற்சி சார்ந்த விஷயங்களில் ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி எடுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்வது நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு உத்தியோக சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், வாய்ப்புகள் 65% ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. இளைய சகோதரம் வரையில் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி திரும்ப மகிழ்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் தொடங்கக்கூடிய மாதமாக இது ஏற்படுத்தி தரப்போகுது. 4ஆம் பாவத்தில் மாந்தி, தாயாருடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும்,
ஒரு சில வீட்டில் தாய்க்கு செய்ய வேண்டிய தவசங்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் தாய்க்கு செய்ய வேண்டிய படையல்களாக இருக்கட்டும். ஏன்னா ஆடி அமாவாசை பித்ருக்களுக்கான மாதம். அதில் இந்த மாதம் பிறக்கும்போது ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறது. ஒரு சிலருக்கு சொல்லுவோம் பித்ருதோஷம் இருக்குங்க, நீங்கள் ராமேஸ்வரத்தில் போய் திலஹோமம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான வாய்ப்பை இந்த மாதம் ஒரு முகூர்த்தமாக மிதுனத்துக்கு, துலாத்துக்கு, கும்பத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த மாதத்தில் உங்களுடைய தாய் வர்க்கத்தினராக இருக்கட்டும், இல்லை தாயார் இழந்தவங்களாக இருக்கட்டும், அவங்களோட திதிக்கு இல்லைன்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவும் அந்த ஆன்மா மோட்சமாகி ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளுடைய படிப்பில் கவனம் தேவை. மேக்ஸ் சிறப்பாக போடுவாங்கன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஆனால் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? நட்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கேது செவ்வாய் இணைந்து 5ஆம் பாவத்தை பார்க்குறனால டீனேஜில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத காதல்கள் உருவாகக்கூடியது இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கவனிச்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஆரோக்கியம் பேசும்போது பார்த்திங்கனாக்கா அஜீர்ண கோளாறு, இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லணும் மிதுன ராசிக்கு. அதே நேரத்தில் அதிகமாக லிக்விட் ஃபுட்டை விரும்பி சாப்பிட்றது மிதுன ராசி. அதனால் லூஸ் மோஷனு, மலச்சிக்கல், இல்லை அது சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதா இருக்கும். அதுக்கு ஏற்றபடியான உணவுகள் எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஏன்னா பிறந்த குழந்தைங்க இருக்கும் மிதுன ராசியில், அதுலேயும் இப்போ 5ஆவது மாதம் 8ஆவது மாதம் அப்படின்னா, 8ஆவது மாதம் எல்லாருக்குமே தெரியும், 8ஆவது மாதம் குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன். அதுவும் இந்த கிரக சேர்க்கை இருக்கிறதுனால மிதுன ராசியில் 8ஆவது மாதம் குழந்தை இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆரம்பத்துலேயே லூஸ் மோஷன் ஆரம்பிக்குது, அதுக்கான மருத்துவர்கிட்ட போங்க. அதாவது வீட்டில் பாட்டிங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படி தான் போகும், இதுக்கு டாக்டர்னு வாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஒரு டாக்டரோட ஆலோசனையும் சிறப்பு ஏற்படுத்தி தரும். திருமண பேச்சுவார்த்தைகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் தோஷங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சாந்தி பரிகாரங்களை செய்யறதுக்கான மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. இல்லறம் சார்ந்த பிரச்சனை, கணவன் மனைவிகள் சின்ன சின்ன பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஒரு சில இடத்துல ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போயிடுறது மிகப்பெரிய பிரச்சனையை சுலபமாக எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் வாக்குறுதியை கொடுத்துட்றது, இதுதான் பெரிய இது. இன்றைக்கி நம்ம இங்கே போயிடலாம், அங்கே போயிடலான்னு, ஆனால் வேலை பலு வந்த உடனே தலைவலி, உடம்பு சரியில்லைன்னு படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வீட்டில் இருக்கவங்களுடைய நகையை வாங்கி அடமானம் வச்சுட்டு அதை திருப்ப முடியாமல் இருக்கிறவங்க இந்த மாதம் அதை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது அதை பயன்படுத்தி அவங்க பொருளை அவங்கக்கிட்ட கொடுத்துறது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அடைஞ்ச மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக உத்தியோகம் பேசும்போது மிக சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்துக்கான பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற போது கொஞ்சம் அமைதி காக்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் பொது பணியாக இருக்கட்டும், ஒரு சிலர் டெய்லி பெருக்கிறதா இருக்கட்டுமே, அவங்க கூட சரி ஒரு சில இடங்களில் அமைதி காத்துட்டு போயிடுறது, உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுட்டு போகிறது சிறப்பாக இருக்கும். தேவையில்லாமல் ஒருத்தர் பேசுகிறாங்க, நீங்கள் ஒரு பதில் பேசுகிறது, அதெல்லாம் வேணாம். உங்கள் வேலை என்ன, பெருக்கிற வேலையா, பெருக்கிட்டிங்களா எடுத்து போட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் ஒரு நல்லது சொல்ல போனாலும் இப்போ உள்ள காலகட்டம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அமோகமான மாதமாக இது இருக்குங்க. சனி பகவான் வக்கரம் பெற்று, அதாவது ஒரு கிரகம் நீச்சமாகிறத விட ஒரு கிரகம் வக்கரமாய் உட்கார்றது அதிபலத்தை சுட்டி காட்டும். உச்சத்துக்கு எப்படி நம்ம 100% பலன் சொல்கிறோமோ அதுக்கு நிகர் வக்கரம். அப்போ மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல தொழில்காரகன் நல்ல ஒரு வக்கரம் பெற்று அமர்ந்திருக்காரு, தனாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருக்காரு. ஸோ தொழிலில் நான் இது வரைக்கும் நான் ஒரு 10 ரூபா எடுத்து சேவிங்ஸ் வைக்க முடியல அப்படின்னு மிதுன ராசி சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் அமைச்சு தரப்போது, வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. லேபர்ஸ்களோட அந்யோன்யம் ஏற்படுத்தி தரப்போகுது. அவங்களோட சப்போர்ட் மூலியமாகவே கான்ட்ராக்டுகளாக இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அதை எடுத்து இந்த மாதத்துக்குள்ளே அதை முடித்து அதோட லாபத்தை பார்க்கக்கூடிய மாதமாக இதை ஏற்படுத்தி தரப்போகுது. சரி, மொத்தத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான வரவேற்பை ஏற்படுத்தி கொடுக்க, வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எல்லை தெய்வம். இப்போ சென்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாடிகார்ட் முனீஸ்வரர்வாங்க, இதே திருவொற்றியூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லையம்மன் கோயில்வாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு எல்லை தெய்வம் இருப்பாங்க. அந்த எல்லை தெய்வத்துக்கு
உங்களோட பிறந்த கிழமை அல்லது உங்களோட நட்சத்திரம் அன்னைக்கு அங்கே போய் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். இது முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுக்கள், கோவிலில் கோசாலை இருக்கும், அந்த பசுக்களாக இருக்கட்டும், இல்லை ரோட்டில் இருக்கக்கூடிய பசுக்களாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு 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 வேலைக்கு நம்ம சாதத்தை போடுறதா இருக்கட்டும், ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு டப்பு வச்சு தண்ணி வச்சாலும் சரி, அந்த தாகம் தணிக்கும் போது உங்களுடைய தடைகள் நீங்கி நீண்ட நாள் ஏக்கங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். 12 ராசிகளில் 4வது ராசி புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க கடகராசி நேயர்கள். ஸோ இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும் போதே ராசிநாதன் யாருன்னா சந்திர பகவான். மாதம் பிறக்கும் போது ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்க போது, நல்ல வெற்றிக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்போகுது. ஆனால் அதே நேரத்தில் எச்சரிக்கை அப்படிங்கிறது இந்த 12 ராசியில் கடகராசிக்கு நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறோம். ஏன்னா 8ஆம் பாவத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காருன்னு நம்ம சொன்னோம். அஷ்டம சனி நகர்ந்தாலும் 8ல் ராகு உட்கார்ந்து கால சர்பதோஷம்ன்ற பிரிப்பில் இந்த மாதம் பிறக்கிறதுனால ஆரோக்கியத்துலேயும் சரி, பேச்சிலையும் சரி, பணம் சார்ந்த விஷயங்கள்லையும் சரி, நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டிய ராசி கடகராசி. அதோட சனி சந்திரன் இணைவு புணர்ப்பு தோஷம் சொல்லக்கூடிய அமைப்பில் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கனால மறைமுகமாக ஒரு பித்ரு தோஷத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது. ஸோ கடக ராசி நேயர்கள் கண்டிப்பாக ஒரு கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று உங்கள் பூச நட்சத்திரம் அன்னைக்கு அந்த சிவனுக்கு அந்த கடல் தண்ணியால் ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ, அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஒரு அர்ச்சனை செய்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஜாதகருக்கு முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக தனம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. பேச்சில் யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் தெரிஞ்ச ராசினா கடகராசி தான், அன்பானவர்கள் தான். ஆனால் இப்போ வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் பேசுகிறதே ரிவெஞ்ச் வச்சு பேசுகிறோமா, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு, இப்படிலாம் நீ பேச மாட்டேயே, இந்த மாதிரி ஒரு பேச்சு வருது அப்படின்ற ஒரு கேள்வியை மற்றவங்க மூலியமாக கேட்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை எடுத்துக்கிறதும் சரி. உணவு கட்டுப்பாடுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய தின்ற அதுதான் டயட்டுன்னு ஓவர் டயட்டில் போகிறதும் உடம்பை வருத்தி தான் எடுக்க போகுது. ஓவராக கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்றதும் பிரச்சனையை ஏற்படுத்தி தான் தரப்போகுது. ஸோ மொத்தத்தில் சாப்பாடு சார்ந்த விஷயத்தில், பேச்சு சார்ந்த விஷயத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. அதுலேயும் கடகராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், வீசிங், சளி தொந்தரவு இருக்கிறவங்க, இந்த செவ்வாய்க்கேது இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சின்ன சிம்டம்ஸ் இருந்தாலே பஃப் எடுத்து அடிச்சுக்கிறதா இருக்கட்டும். அப்படி இல்லை, உங்களை மீறி ஒரு விஷயம் இருக்குன்னா உடனே மருத்துவரை பார்க்குறது சிறப்பாக இருக்கணும். ஸோ பஃப் எடுத்து அடிக்கிறது இப்போ சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரிய குழந்தைங்க வரைக்கும் 60 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஆரம்ப கட்டத்திலே மருத்துவரை பார்த்து ஒரு ஆலோசனை பெற்றுட்டு அவங்க சொன்ன ஃபுட் சார்ட் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். சரி, தனம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதம் செலவுகள் அதிகமாக சுட்டி காட்டுறதுனால பட்ஜெட் போட்டு செலவு செய்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்த ரீதியாக முயற்சி ஸ்தானாதிபதி ராசியிலே அமர்ந்திருக்குது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். எவ்வளோ தோல்வி வந்தால் என்ன, அதை எதிர்த்து போராடி இந்த மாதம் 70% உங்களுடைய எஃபெக்ட்டுக்கான வெற்றியை கண்டுபிடிக்கலாம், கிடைக்கும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தாய்வழி சொந்தங்களாக இருக்கட்டும், சொத்து சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அதுலேயும் ஒரு வாக்குவாதத்தில் இருக்க சொத்து பேச்சுவார்த்தைக்கு இந்த மாதம் அமைதியாக தள்ளி போயிடுறது சிறப்பாக இருக்கும். இல்லை நீங்கள் நல்லதே சொன்ன போனாலும் சரி, இல்லை சண்டைக்கே போனாலும் சரி, சொத்து உங்கள் கையை விட்டு போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கோச்சார பலன். கோச்சார பலன் 30லேருந்து 35%. இதிலே கடக ராசிலேயோ கடக லக்னத்திலேயோ பிறந்து யாருக்காவது சுக்கிரன் தசையோ சனி தசையோ நடக்குது, ராகு தசையோ நடக்குதுன்னா கம்பல்சரியாக சொல்கிறோம், இந்த மாதம் சொத்து பேச்சுவார்த்தையோ இல்லை தாய்வழி சொந்தத்தோட பேச்சுவார்த்தையிலையோ நிதானத்தை கையாள்வது சிறப்பாக இருக்கும்.
இந்த தசை இல்லைங்க, அப்போ ஒன்றும் கவலையே இல்லை. கடக ராசி இருக்கக்கூடிய குழந்தைகள், அதுவும் டீனேஜ் வரைக்கும் இருக்க வேண்டிய குழந்தைகள், அவங்களுடைய பயணத்தில் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கவனமாக இருக்கணும். அடிபடுறது, சில இடங்களில் ரொம்ப அரிதாக இந்த குழந்தையை கடத்தி வச்சுட்டு பணம் கேட்குறது, கண்டங்கள் அப்படின்னு சொல்லணும்னா கடகராசி குழந்தைகளுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் பிள்ளைகளும் சரி, திடீர்னு தாத்தா பாட்டி வீட்டுக்கு சொல்லாமல் போயிட்டு இங்கே பதட்டம் ஏற்பட்டு எங்கே போயிட்டாங்கன்னு தேடுறது, அதெல்லாம் வந்து இந்த கடகராசி குழந்தை, கடக ராசியில் பிறந்த குழந்தைகள், கடகராசிக்காரர்களோட குழந்தைகள் இல்லை. சரி, அடுத்தது உத்தியோகம். உத்தியோகம் பேசும்போது சிறப்பு ஏற்படுத்தி தரப்போகுது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், அதை ஃபேஸ் பண்ணிடலாம். ஏன்னா எப்போவுமே வந்து கடகராசி வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டக சனி, 6ல் சனி, ராகு இருந்தபோது பார்க்காத பிரச்சனையாக இப்போ வந்துட போகுது. இப்போ இருக்க பிரச்சனைகள் வந்து ரொம்ப தூசி தான். ஆனால் கொஞ்சம் பொறுமையை கையாள்வது, ஏன்னா வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் கேது உட்காந்துருக்குன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். கொஞ்சம் பொறுமையை கையாள்வது சிறப்பை ஏற்படுத்தி தரும். சரி, திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு பேசும்போது முக்கியமான விஷயமா இருந்தால், பொருத்தம் இருந்தால் பேசுகிறது சிறப்பு. இல்லாத பட்சத்துக்கு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. இவ்வளோ காலம் வெயிட் பண்ணிட்டீங்க, ஒரு 1.5 மாதம் வெயிட் பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் அமைச்சு கொடுத்துரும் கடகராசிக்கு. அஷ்டமத்தில் ராகு, கண்டிப்பாக புதிய வாகனங்களாக இருக்கட்டும், இப்போ வாகனம் வாங்கணும்னு ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களா, கண்டிப்பாக இப்போ வாங்காதீங்க. செகண்ட் ஹேண்டில் ஒரு காரை வாங்குங்க, செகண்ட் ஹேண்டில் ஒரு பைக்கை வாங்குங்க. அது வந்து இந்த 8ல் இருக்கக்கூடிய ராகு கண்டத்தோட வீரியத்தை குறைச்சி கொடுக்கும். அதே போல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. கடகராசி கடகலக்ன நேயர்கள் இந்த நேரத்துக்கு அதை அவாய்ட் பண்ணுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீன், சின்ன மீன் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வருமானம் தர மாதிரி காட்டிட்டு மொத்தமாக ஸ்லாஷ் பண்ணிடுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்குது சிறப்பாக இருக்கும். 9ல் சனி பகவான், 8ஆம் அதிபதி 9ல். நிச்சயமாக நம்ம சொல்ல வேண்டியது, 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கைகூடி கொடுக்கும். ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுலேயும் நல்ல வரனா திரும்ப அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அவரே 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால. அடுத்தது தந்தை வழி உறவுகள், தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். மொத்தத்தில் ஒரே விஷயமா சொல்லணும் அப்படின்னா, கடகராசி இந்த மாதம் 60% எச்சரிக்கையாக இருங்க, 40% இறை நம்பிக்கையோடு செய்யக்கூடிய சில சின்ன சின்ன தான தர்மங்கள், கடமைகள் மூலியமாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் நீங்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு, கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை மனசார போய் நீங்கள் பிறந்த கிழமையோ அல்லது நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வர நாள்லேயோ போயிட்டு வழிபாடு செய்யுங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 8ல் ராகு கண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம். கூட இந்த காலசர்ப தோஷமும் இணைஞ்சிருக்கு. நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் அன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கே ஆயுஷமும் செய்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமாக இருக்கட்டும், ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கட்டும், புனர்பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களாக இருக்கட்டும், நங்கநல்லூர் கோவிலோ இல்லை நீங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கோவிலில் காலையில் ஃபஸ்ட்டு அர்ச்சனை, சகசர அர்ச்சனையோ இல்லை ஆயில் ஓம் அர்ச்சனையோ நடத்துகிறாங்களோ அங்கே போயிட்டு உங்கள் நட்சத்திர நாளில் போய் கலந்துக்கிறது சிறப்பையும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இது முடியாத பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு யாராவது ரொம்ப பசியோட உச்சத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெறும் உங்களால் முடிஞ்ச, என்கிட்ட 5 ரூபாய் தாங்க இருக்குது, பிஸ்கெட் பாக்கெட்டை வாங்கி கொடுங்க, இல்லைங்க என்னால் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும், ஒரு மீல்ஸ் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அந்த வயிற்றில் அவங்க போடுற சாப்பாடு இந்த கர்மா, இந்த சனி ராகுவால் ஏற்படக்கூடிய தேவையில்லாத கர்மாக்கள், இடைஞ்சல்கள் விட்டு ஒளிரதை கண்டிப்பாக பார்க்கலாம். 12 ராசிகளில் 5வது ராசி பூர்வ புண்ணிய ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி சொல்லும்போது மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க சிம்ம ராசி நேயர்கள். சிம்ம ராசிக்குண்டான அதிபதி யாரு? சூரிய பகவான். ஸோ சூரிய பகவான் இந்த மாதம் பிறக்கும் போதே தன் ராசிக்கு விரைய ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால அதிகமான பயணங்கள், அதிகமான டென்ஷன்கள்,
அதே போல் ஒரு நெருப்பு கிரகம் ஒரு நீர் கிரகத்தில் உட்காரும் போது எப்படி கொஞ்சம் பவர் இழந்து போகுமோ, எங்கெல்லாம் உச்சக்கட்ட அதிகாரத்தில் இருந்தீங்களோ நிதானத்தை வாசிச்சிங்கன்னா ஆடி மாதம் 2வது வாரத்துக்கு மேலே உங்களோட அதிகார பவர் சூப்பராகிடும். இல்லை நீங்கள் ஆரம்பத்திலே வந்து வீராப்பா காமிக்கும் போது நிறைய பிரச்சனைகள், தேவையில்லாத அவமானங்கள் சந்திச்சிடும். அதே போல் தேவையில்லாத பழிகளையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஆகிடும். தவறே செய்யாத இடத்துல தவறு செஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்துரும். ஸோ இதிலெல்லாம் சிம்மராசி நேயர்கள் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ராசியிலே செவ்வாய் கேது அமர்ந்திருக்கு. அதாவது நிறைய ஹீரோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி உரசுனானே தீப்பெட்டி இப்போ சிம்மராசிக்காரங்க சின்னதாக ஒரு துளி போட்டாலே போதும், சண்டையாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், எமோஷ்னலாக இருக்கட்டும், டக்குன்னு கொட்டி தீக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு மெடிடேஷன் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஜாதகர் அப்படின்னு சொல்லும்போது தனக்கு தேவையான ஒரு விஷயத்தில் தான் எஃபெக்ட் எடுக்கிறோமா அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. தேவையில்லாத விஷயம்னு வந்துச்சுன்னா அதை விட்டுட்டு வந்துடுறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். தனம் சொல்லும்போது தனாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வரவுகள் சேமிப்புகள் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் நான் புதுசாக ஒரு வேலை தொடங்கியிருக்கேன், புதுசாக ஒரு இடத்துல போய் நான் பணம் கேட்டிருக்கேன்ற போது கேட்ட உதவி தொகை அப்படிங்கிறது 60% கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர, நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு இடத்துல போய் ஒரு 10,000 ரூபாய் கேட்டிருக்கீங்க அப்படின்னா 4,000 ரூபாய் இல்லை 5,000 ரூபாய் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுவும் பல நிபந்தனைகளில் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை கொடுத்தபடி ஜெயிக்கக்கூடிய மாதமாக இதை ஏற்படுத்தி தரப்போகுது. ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தில் வந்து எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா கொஞ்ச காலமாக தனிமைப்பட்டபடி இருந்துட்டு இருந்தீங்க, இப்போ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, அடுத்தது சிம்ம ராசிக்கு அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லிட்டோம். சொத்துக்கள் வெற்றியை அமைச்சு கொடுக்க போகுது. ஸோ சொத்துக்காக நான் நீண்ட நாள் வழக்கில் இருந்தேன், அந்த வழக்கு எனக்கு சாதகமாக முடியுமா, இந்த மாதம் ஹியரிங்காவது எனக்கு சக்ஸஸ் கிடைக்குமானா டெஃபினட்டாக இந்த மாதம் வந்து 85% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி 15% ஜாதக ரீதியாக என்ன செய்யணும் அப்படின்னு எடுத்து பார்க்குறது சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் பேசும்போது கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அதே நேரத்தில் நுண்ணிய நரம்புகள் வீக்னஸாக இருக்கட்டும், இது 2 தான் பிரச்சனையை தவிர வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து கழுத்துக்கு மேலே ஏறாது, ரத்த ஓட்டம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இது சார்ந்த விஷயம். பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ரத்த சோகை, ரத்தம் வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது, ரத்த சோகை கம்மியாக இருக்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அதாவது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அது எனக்கு ஏற்கனவே தெரியும்னுவாங்க, அதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா அதுவாகவே சரியாயிடும்னுவாங்க. அந்த கேர்லெஸ்னஸ் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வீக் பாயிண்ட்டு. அதை சரி பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது வந்து சிம்மராசியோட உரிமை. அந்த தலைமை பொறுப்பை சரியாக செய்யக்கூடியவங்களும் சிம்மராசி. ஆனால் இப்போது அந்த இடத்த சனி பகவான் பார்க்குறதுனால உழைப்புக்கேற்ற திறமைக்கேற்ற பாராட்டுக்கள் கிடைக்க போகுது. ஒர்க் ஹார்டு மணி லெஸ்ஸு இதான் சொல்லணும்னா. ஏன்னா இவ்வளோ இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணி கொடுத்தேன், ஆனால் எனக்கு வர வேண்டிய தொகையை கம்மியாக கொடுத்துட்டாங்க, இதுதான் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட். வேலை கம்மி கிடையாது, வேலை ஃபுல்லாக இருக்க போகுது, ஆனால் ஊதியம் குறைவாக்க போகிறாங்க. அதுக்கு ஆரம்ப கட்டத்திலே அதுக்கான பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், அதுக்கான முயற்சிகளாக இருக்கட்டும், அது சரி பார்த்து சரி நான் இந்த நேரத்தில் வேறு உத்தியோகத்துக்கு மாறலாமான்னா இங்கே ஒரு பிரச்சனைன்ட்டு போயிட்டு அங்கே 2 பிரச்சனை காத்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த உத்தியோகத்தை இப்போ மாற்றத்துக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. சரி, திருமண பேச்சுவார்த்தை. திருமணம் சொல்லும் போதே 7ஆம் பாவத்தில் சர்பம் உட்கார்ந்துருக்கு. திருமணத்துக்கான பாக்கியங்கள் இருக்கானா குரு பார்வை இருக்குது. பட் ஆனால் சதய நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுயச்சாரத்தில் இருக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். கலப்பு திருமணத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு லவ் மேரேஜை சக்ஸஸ் ஆக்கி கொடுக்கும். அதுவும் வந்து வேறு மதத்தினராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும். ஸோ பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் கவனிங்க. லவ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா என்ன எப்படி இருக்குது அதை விசாரிச்சுட்டு அதோட நிலையை எடுத்து சொல்கிறது சிறப்பு.
சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம். ஆரோக்கியம் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தது இரும்பு சத்து குறைபாடு, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொந்த தொழில் பேசும்போது 10ஆம் அதிபதி ஆட்சியாக உட்காந்துருக்காரு. தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறு வருமானங்கள் மகிழ்ச்சி இருக்கும். ஒரு மல்லிகை கடையே வச்சுருங்களேன், சின்ன சின்ன வியாபாரங்கள் டக்கு 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 டக்குன்னு முடிச்சு கொடுப்போம். கொஞ்சம் பெரிய வேலைகள் வந்து கொடுத்த பணம் வரத்துக்கு கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கும். அதே போல் தான் மிகப்பெரிய தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் கடனை உருவாக்கி கொடுத்தாலும் அதை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த மாதமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ லாபஸ்தானத்தில் குரு பகவான், இது வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்க வந்தாங்கன்னா, முகூர்த்தம் குடிக்க வந்தாங்கன்னா, வேறு முகூர்த்தம் இல்லை இந்த மாதத்துலேயே குடிச்சு கொடுங்கனாக்கா, அந்த லக்னத்துக்கு 11 குரு தான் எல்லா தோஷமும் கிளியர் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அதே போல் சிம்மராசி எவ்வளோ போராட்டங்களை சந்திக்கிறாங்களோ ஆடி மாதம் கடைசி வாரத்தில் அந்த போராட்டங்கள் வீரியம் இல்லாமல் ஜெயிச்சு காட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மேலும் இந்த மாதம் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய 2 பிரதோஷம் அப்போது சிவாலயத்துக்கு போயிட்டு அந்த அபிஷேகத்தை கண்கூடாக பாருங்கள். முடிஞ்சால் அபிஷேக பொருளில் ஒரு பொருள் தேன் உங்கள் கையால் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை பாருங்கள். சரி, கோவில் போக முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். உங்கள் கையால் அரிசி மாவில் ஏதாவது ஒரு உணவு செஞ்சு, இல்லையா போயிட்டே இருக்கீங்க, இடியாப்பம் விற்கிறாங்க, இட்லி விற்கிறாங்க, ஒரு 2 இட்லி ஒரு இடியாப்பம் வாங்கி யாருக்காவது கொடுக்கறது, அந்த அரிசி மாவு பதார்த்தத்தை மெயினாக உங்கள் கையால் தானம் கொடுக்கும்போது விரயங்கள் நீங்கி வரவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். 12 ராசிகளில் 6வது ராசி கன்னி ராசி. கன்னி ராசின்னு சொல்லும் போதே உத்திர நட்சத்திரம் 2, 3, 4, அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4, சித்திர நட்சத்திரம் 1, 2, இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க கன்னி ராசி. கன்னி ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு, புத ஆதிபத்திய யோகத்தில் உட்கார்ந்துருக்காரு. கடந்த மாதம் வரைக்கும் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு, வருமானம் வரதுல தடை, குடும்பத்துக்குள்ளே எல்லாம் ஒன்றா இருக்காங்க, ஆனால் ஒன்று ஒரு பக்கம் திரும்பி இருக்குது, இதுங்களை எப்படி ஒன்றாக்குறது ஒரு இது. ஸோ வீட்டில் வந்து கல்யாணம் ஆகாமல் பையனோ இல்லை பேரம்பேத்தியோ எப்போ கல்யாணம் ஆகுன்ற ஒரு டென்ஷனு, இதெல்லாம் இருந்துட்டு இந்த ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. அந்த குழப்பமெல்லாம் நீங்கக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் பிறந்திருக்கு. ஸோ சொன்ன உடனே சந்தோஷமாக சிரிச்சிடணும். அடுத்தது வருமானங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரப்போகுது. குரு பார்வை தனராசியில் விழுது. ஸோ வருமானத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சி, இவ்வளோ நாளாக நான் ஒரு உத்தியோகத்தில் இருந்துட்டேன், இப்போ நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலாமா, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுக்கும்போது கண்டிப்பாக பிஸ்னஸை சக்ஸஸ் கொடுத்துரும். அது டிரான்சிட் பிளானட்ஸு, கோச்சார கிரகங்கள், சுய ஜாதகத்தையும் ஆலோசிச்சுக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அடுத்தபடியாக முயற்சி ஸ்தானம் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே நேரத்தில் தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, இடுப்பு அந்த பெல்ட் போடக்கூடிய இடம் சொல்லக்கூடிய கிட்னி, கணையம், அந்த இடுப்பு எலும்பு, இது சார்ந்த வலி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அதுக்குண்டான வைத்தியங்களும் சரி இல்லை அதுக்குண்டான மருத்துவர்களை பார்க்குறதும் சிறப்பு ஏற்படுத்தி தரும். அதே போல் சொத்து சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. புதிய சொத்து வாங்குகிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு முறைக்கு 2 முறை விசாரிச்சுட்டு அந்த சொத்தை எடுத்துக்கிறது சிறப்பாகும். ஏன்னா 12 ராசிகளில் புதிய சொத்து வாங்கி ஏமாறக்கூடிய ராசி தான் கன்னி ராசி. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வழியில் வந்து ஆனந்தமான செய்திகள் நிறையா இருக்குது. மூத்த குழந்தையோட ஆரோக்கியத்துலேயும் சரி, தேவையில்லாத டென்ஷனில் இருக்கிற குழந்தையும் மூத்த குழந்தை தான். ஸோ அவங்களோட ஆரோக்கியம், அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறது, அவங்களோட நீங்கள் போகிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஆரோக்கியம் பேசும்போது நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எலும்பு தேய்மானம், எலும்பு வலி தான், இடுப்பு எலும்பு சம்மந்தப்பட்ட வலி தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது. உத்தியோகம் பேசும்போது சிறப்பாக இருக்குது. 6ல் ராகு, பல பேரோட தொழில் உத்தியோகத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு பரப்பரன்னு ஆஃபீஸில் ஒரே பரபரப்பாக இருக்கக்கூடியவங்க கன்னிராசி நேயர்கள். அதே நேரத்தில் உடம்பு ஆரோக்கியத்துலேயும் சரி, உங்களோட உத்தியோகத்தை உங்களுக்கு கொடுத்த வேலையை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சரி பார்த்துக்கிறதும் சரி சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஸோ உத்தியோக மாற்றங்கள் இந்த மாதத்துக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதே நேரத்தில் சிறுதூர பயணங்கள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது. திருமண சார்ந்த பேச்சுவார்த்தைகளை கண்டிப்பாக ஒரு 50%
விட்டு நிதானித்து பேசுகிறது சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அதிகரித்து கொடுக்க போகுது. அதே நேரத்தில் கணவன் மனைவி பிரிவினை, அதாவது சுப பிரிவினையாக இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கிறது சிறப்பாக இருக்கும். அதே போல் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இருக்கனால அதை பயன்படுத்திக்கிறது. இப்போ நான் அந்த நேரத்துக்கு வெளிநாட்டுக்கு போனால் சிறப்பாக இருக்குமானா தாராளமாக இருக்கும். 12ஆம் இடத்துல கேது பகவான், ஒரு ஆன்மீக சுற்றுலாவாவது இந்த மாதம் போயிட்டு வருவீங்க. சரி, அடுத்தபடியாக எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? கண்டிப்பாக உங்களோட மேலதிகாரிகளாக இருக்கட்டும், ஹவுஸ் ஓனராக இருக்கட்டும், அதே போல் முக்கியமான நட்பு வட்டாரமாக இருக்கட்டும், இந்த சார்ந்த விஷயங்களில் உங்களால் நோ சொல்ல முடியாத ஒரு இடம் இருக்குன்னா அவங்களாம் இப்போ ரொம்ப கொஞ்சம் குடைச்சல் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். எவ்வளோ தூரம் விலகி இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உடம்பு அசதியாக இருக்கும், அடித்து போட்ட மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மெடிடேஷன், ஒரு யோகா, எல்லாத்துக்குமே அதுதாங்க அருமருந்து. எல்லா ராசிக்கும் அது தான் சொல்லிகிட்ருக்கேன். அவங்க உடல் அவயங்களில் எங்கெங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ அது சரி பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில், அனுகூலமான வெற்றிகள். கம்பெனியில் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது, கம்பெனி பேர் புகழ் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பணத்தை எடுத்து வைக்கிறீங்களான்னா கம்மியாக இருக்குது. வருமானம் கடனுக்கு, லேபர்ஸ்க்கு, அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகுது. நம்ம செலவுக்கு, வீட்டுக்கு அப்படின்னு எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய பணம் கொஞ்சம் உயர்த்தி தரப்போகுது. ஸோ அப்போ பணம் வரும்போதே டெபாசிட் பண்ணுற மாதிரி பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்கள். எடுக்க முடியாத மாதிரி டெபாசிட் பண்ணுறது உங்களுக்கு சேவிங்ஸை பலப்படுத்தி கொடுக்கும். உடன்பிறப்புகளால் ஆதாயங்கள் அதிகமாக இருந்தாலும் ஆண் உடன்பிறப்பு இருக்கக்கூடிய மூத்த அண்ணனாக இருக்கட்டும், இளைய தம்பியாக இருக்கட்டும், இவங்களோட ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்களை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்குது. சரி, மேலும் கன்னி ராசி நேயர்கள் இந்த மாதம் சிறப்பாகவும் வெற்றியாகவும் அமையத்துக்கு நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான், வீட்டு பக்கத்தில் பெருமாள் இருந்தாலும் சரி, ஓகே. அஸ்த நட்சத்திரம் வந்துருச்சா அங்கே போங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க இருக்கீங்களா, 1ஆம் பாதம் 2ஆம் பாதமாக போங்க. உத்திர நட்சத்திரத்தில் இருக்கீங்களா, நல்ல ஒரு வெள்ளை தாமரை வாங்கிட்டு போய் அந்த பெருமாளுக்கு சாத்திட்டு, உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு சாத்திட்டு கையெடுத்து கும்பிட்டு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. மிக சிறப்பான ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு மாதமாக இது அமைச்சு கொடுக்கும். இது முடியாதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நரிக்குறவர்கள்னு இருப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. அந்த குழந்தை ஒரு ஷால்லே கட்டி படுக்க வச்சுருப்பாங்க. அந்த குழந்தையில ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு ஆடை வாங்கி கொடுங்க. உங்களோட நீண்ட நாள் தடை ஒன்று நீங்கி சொந்த தொழிலாக இருக்கட்டும், இல்லை ஆரோக்கியமாக இருக்கட்டும், நல்ல ஒரு மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். 12 ராசிகளில் 7வது ராசியான துலா ராசி. துலா ராசின்னு சொல்லும் போதே ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 3, 4, சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4, விசாக நட்சத்திரம் 1, 2, 3. இந்த நட்சத்திரங்களை கொண்ட துலா ராசி நேயர்கள். துலா ராசின்னு சொல்லும் போதே ராசிநாதன் சுக்கிர பகவான். ஸோ சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. 8ல் ஆட்சி பெற்று தனஸ்தானத்தை பார்க்குறது. ஜாதகர் வருமானத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள், குடும்ப உறுப்பினர்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. இந்த மாதம் அப்படின்னு சொல்லும் போது ஜாதகருக்கு ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. தன வரவுகள் திருப்திகரமாக ஏற்படுத்தி கொடுத்தாலும் கொஞ்சம் செலவு சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. அது எல்லாருக்குமே தேவை தான். ஆனால் துளாராசி பார்த்திங்கனாக்கா, கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டா, கொஞ்சம் இல்லைன்னு சொல்லி அழுதுட்டா, இருக்கிறதையும் எடுத்து கொடுக்கக்கூடியவங்க துளாராசி நேயர்கள். எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவங்க. ஸோ இந்த மாதம் வருமானங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தாலும் செலவுகளில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். முயற்சி ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். ஒரு வெளியூர் பயணம் உங்களுடைய வாழ்க்கையுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. புதிய வாய்ப்புகள் சிறப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. பயணங்கள் மூலியமாக வெற்றி அடையக்கூடிய மாதம்னா இந்த துளாராசிக்கு ஆடி மாதம். அதே போல் பயணம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், கொரியர் சம்மந்தப்பட்ட, போஸ்ட்மேன் சம்மந்தப்பட்ட பயணத்திலே தன்னோட வருமானத்தை பார்க்குறவங்களுக்கு, சின்ன ஆட்டோக்காராக இருக்கட்டும், ஷேர் ஆட்டோவோ இருக்கட்டும், இந்த மாதம் நல்ல ஒரு வருமானத்தையும் மறக்க முடியாத
ஒரு அதிர்ஷ்டத்தையும் பார்க்கக்கூடிய மாதமாக இது இருக்கும். அடுத்தபடியாக தாய் வழியில் ஏற்பட்டிருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி அம்மா பிள்ளையாகவே பாதி பேர் மாறியிருப்பாங்க. அம்மாவோட கொஞ்ச நாள் பேச்சுவார்த்தை இல்லாதவங்க பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. புதிய பந்தங்கள் மூலியமாக மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும். என்ன தொந்தரவு அப்படின்னா, தேவையில்லாத காதல்கள், அதுவும் இளம் வயதில் வரக்கூடிய காதலாக இருக்கட்டும். ஆனால் 5ல் ராகு இருக்கிறனால அது எல்லை மீறுதல் ஏற்பட்டு சில அவமானங்களையும் சந்திக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுலேயும் 35க்கு மேலே இருக்கக்கூடியவங்க தேவையில்லாத இல்லீகல் சம்மந்தப்பட்ட காதலாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் அது இவங்க மேலே பழியாக விழுந்து அவமானத்தை சந்திக்கிறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். 6ஆம் இடத்துல சனி பகவான் உடம்புல இம்யூனிட்டிக்கு சத்து குறையக்கூடிய வாய்ப்பு. சட்டுன்னு ஜுரம் வந்துடும், சட்டுன்னு உடம்பு சோர்ந்து போகிறது, இப்படிலாம் நீ படுத்தது கிடையாதே அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நல்ல பேரிச்சம்பழம் எடுத்து சாப்பிட்றது, டைமுக்கு சாப்பிட்றது, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். வயதானவர்கள் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, சிலருக்கு வெரிகோஸ் வெயின் சார்ந்த பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு மூட்டு எலும்பு தேய்மானத்தினால அறுவை சிகிச்சை செய்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு சிலருக்கு இருதயம் சம்மந்தப்பட்ட ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியாக இருக்கட்டும், இல்லை சரி அந்த கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கனால ஜாதகத்தில் சனி தசை இருக்குன்னா இந்த விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஸோ திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு பேசும்போது குரு பலன் துளாராசிக்கும் இருக்குது. அதே போல் பேச்சுவார்த்தைகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க, அதாவது சிறு சிறு பிரச்சனைகளாவது கடந்த மாதமாவது இருந்திருக்கும். இந்த மாதம் அந்த சின்ன சின்ன பிரச்சனை கூட இல்லாமல் அந்யோன்யமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, வரக்கூடிய கெஸ்ட்டு அதில் தான் இந்த மாதத்தில் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போயிடுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அடுத்ததாக சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்காரு. தொழிலில் அதிக லாபத்தையும் பேர் புகழையும் எடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைச்சு தரப்போகுது. அதே போல் 12ஆம் அதிபதியும் அமர்ந்திருக்கிறனால தொழிலுக்காக பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே நேரத்தில் தந்தை வழி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான வரவேற்பு இருக்க போகுது. ஸோ மொத்தத்தில் துளாராசி நேயர்கள் அப்படின்னு பேசும்போது உடன்பிறப்புகளால் அனுகூலமும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சில இடங்களில் சொத்து பிரிவினைக்கான பேச்சுவார்த்தைகளும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, இந்த துளாராசி நேயர்கள் இந்த ஆடி மாதம் இன்னும் சிறப்பாக அடையிறதுக்கு இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு, அதாவது காளிகாம்பாள், பாரிஸில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோவிலுக்கு உங்களுடைய சுவாதி நட்சத்திரமோ இல்லை சித்திரை நட்சத்திரமோ இல்லை விசாக நட்சத்திரமோ வரக்கூடிய நாளில் அந்த அம்பிகைக்கு மல்லிகைப்பூ உங்கள் கையால் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய ஒரு தடைகள் நீங்க போகுது. திருமண பேச்சுவார்த்தைகளாக இருக்க போகுது, இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, ஒன்று சேராமல் இருக்காங்க, இந்த மல்லிகைப்பூவை இந்த ஆடி மாதத்தில் எடுத்து கொடுங்க. பிரிந்த உறவுகள் மீண்டும் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது முடியாத பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் கடற்கரை இருந்தாலும் சரி, இல்லை மொட்டை மாடிக்கு போகிறதோ, தனிமையாக அந்த நிலா வெளிச்சத்தில் ஒரு 48 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுறது உங்களை சுற்றி உள்ள ஆரோவையும் கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஒர்க்கில் இருக்கக்கூடிய டென்ஷனையும் கிளியர் பண்ணி கொடுக்கும். இது செய்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 12 ராசிகளில் 8வது ராசி, காலபுருஷனுக்கு 8வது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசி நேயர்களுக்கு ஆடி மாத பிறப்பு சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. இந்த விருச்சக ராசி நம்ம பேசும்போதே பார்த்தீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க விருச்சக ராசி நேயர்கள். இந்த விருச்சக ராசிக்கான அதிபதி அப்படின்னு பேசும்போது செவ்வாய் பகவான் இந்த மாதம் பிறக்கும் போதே 10ஆம் இடத்துல திக்பலத்தோடு அமர்ந்திருக்காருங்க. நல்ல ஒரு சிறப்பான வரவேற்பு. அதாவது விருச்சக ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா, எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல,
எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு வந்து இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட தொழிலாக இருக்கட்டும், அவங்களோட தனித்திறமையாக இருக்கட்டும், அதை எடுத்து காட்டக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்போகுது. போடக்கூடிய எஃபெக்டுக்கேற்ற வருமானங்கள் ஏற்படுத்தி தரப்போகுது. அதாவது விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆன உடனே மாத வருமானம் அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்கும். அதுலேயும் இந்த ஆடி மாதம் வந்து அந்த வருமானம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கொடுக்குற வாக்குறுதியை வெற்றியாக ஏற்படுத்தி காட்ட போகிறாங்க. ஒரு சிலருக்கு பல்லு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லு ஈர் நரம்புகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது வந்து முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். குழந்தை இல்லை, கல்யாணம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, கவுன்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பிசிஓடியாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் உரிய மருத்துவம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கண்டிப்பாக கர்மப்படி ஒரு குழந்தைய உருவாக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா 4ஆம் பாவத்தில் ராகு பகவான். ஸோ 4ஆம் பாவம்ன்றது சுகஸ்தானம். அங்கே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறது அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா இது சுபமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பூர்வீக சொத்து, தாய்வழி சொத்துக்கள் நான் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன், அது எனக்கு சேருமா அப்படின்னா கண்டிப்பாக அதோட பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் வண்டி பழுது செலவு, இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு சர்வீஸ் செலவுகளாக இருக்கட்டும், இந்த மாதம் அதுவும் விருச்சக ராசி நேயர்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா தலை சார்ந்த பிரச்சனைகள், தலையில் இருக்கக்கூடிய தலைவலியாக இருக்கட்டும், நீர் கோத்துதலாக இருக்கட்டும், நரம்பு மண்டலங்களாக இருக்கட்டும், ஒரு சிலருக்கு அதிகப்படியான முடி கொட்டுறதாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஸோ அதுக்கேற்ற உணவுகளை எடுத்துக்கிறது சிறப்பு. அதுலேயும் வந்து இப்போ குரு பார்வை தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிகமாக ஸ்வீட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க விருச்சக ராசி நேயர்கள். அதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். பிள்ளைகளுக்கும் தேவையான அளவு இனிப்பு வாங்கி கொடுங்க. கேட்டதை உடனே இந்த டைரி மில்க்கு, சாக்லேட்ஸு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். திருமணம் பேசும்போது கொஞ்சம் நிதானித்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதமாக இது இருக்க போது. முதல் விஷயம், ஆடி மாதம் நாங்கள் வரன்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆடி மாதம் வந்து விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானமாக அமர்றதுனால இந்த மாதத்தில் நிறைய விருச்சக ராசி வயசானவங்க கேட்டுப்பாங்க, ஆடி மாதத்தில் அந்த கோவிலுக்கு போனேன், அங்கே தான் இவங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உறவை வந்து உருவாக்குறது வந்து இந்த ஆடி மாதம் விருச்சக ராசிக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதம் வந்து திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக ஏற்படுத்தி கொடுத்தாலும் குரு பலம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் பேச்சுவார்த்தையை தொடங்குவாங்க. அடுத்து இல்லறம், கணவன் மனைவிகள். ஸோ கணவன் மனைவிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவோட மிட் பாயிண்டில் இருக்கிறதுனால சின்ன சின்ன சண்டைகள், அது பெரிய வாய் தகராறாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு குடும்பத்தோட யாத்திரைக்கு போகிறது, இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை செய்கிறது, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து போய் ஒரு விளக்கேற்றுறது, இதெல்லாம் சிறப்பு தான். இதுக்கு போகிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஸோ வீட்டில் வந்து இறைவனுடைய ஆற்றல், அந்த தீபம் ஏற்றுறது போது இந்த கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா நிற்கிறதாவது சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் அவசியம் ஏற்பட்டு போகிறது சிறப்பு. இல்லை இந்த சான்ஸ் வந்து போறியா அப்படின்னா ஜாதகத்தை சரி பார்க்காம போகாதீங்க. கோச்சார பிளானட், அதாவது கோள்களுடைய சஞ்சாரம், இப்போ இருக்கக்கூடிய பிளானட் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் உங்களை விருச்சக ராசி விருச்சக லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு செவ்வாய் தசையோ இல்லை ராகு தசையோ நடந்துச்சுன்னா இதை அவாய்ட் பண்ணிடுறது சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்தபடியாக சொந்த தொழில் ஸ்தானத்தில் ஜாதகர் சொல்லக்கூடிய விருச்சக ராசி அதிபதி செவ்வாய் பகவான் திக்பலத்தோடு இருக்கார். ஸோ இந்த மாதம் தொழிலுக்கான எத்திக்ஸை கற்றுக்க போகிறீங்க. ஸோ நான் 10 வருஷமாக தொழில் வச்சுருக்கேன், ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு, இனிமேல் நான் அதை எடுத்து பண்ண போகிறேன், அதன் மூலயமா வருமானம் மீட்டுறதா இருக்கட்டும், அதோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. அதாவது ஒரு சின்ன விஷயந்தான், அது உங்கள் வாழ்க்கையோட தரத்தையே மாற்றி கொடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. அதே நேரத்தில் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பல்லு சார்ந்த விஷயங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும்.
உடன்பிறப்புகளால் அனுகூலம் நிறைஞ்சதாக இருக்க போது. அதுவும் மூத்த உடன்பிறப்போட ஆரோக்கியம் ஏதாவது செலவுகள் ஏற்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். இளைய சகோதரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. சரி, இதில் இன்னொரு விஷயம் என்ன, அந்த காதல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் அதிபதி 8ல் இருக்காங்க. இது என்ன சொல்லுவோன்னா, ஜோதிடத்துறையில் 3, 5, 8 தொடர்பு இருந்துச்சுன்னா இருக்கிற இடத்த விட்டு ஓடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மறைமுகமான காதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மலரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது உண்மையானதான் யோசிச்சுட்டு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். அதுவும் டீனேஜ்குள்ளே இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, ஸோ மேலும் இந்த மாதம் விருச்சக ராசி நேயர்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக என்ன செய்யலாம், பௌர்ணமி அன்னைக்கு வீரபத்திரருக்கு வெத்தலை மாலை போடுறது. பல விஷயங்கள், பல பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாங்க தரமாட்டுறாங்க, அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சங்கல்பம் பௌர்ணமி அன்னைக்கு வீரபத்திரருக்கு உங்களோட வயதுக்கேற்ற வெத்தலை, இப்போ 10 வயசா 2 வெத்தலை, 20 வெத்தலையிலேருந்து 2 கட்டி மாலை போடுங்க. மிக சிறப்பான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இது முடியாத பட்சத்துக்கு என்ன செய்யலாம், ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்பூன் சர்க்கரையை எடுத்து கால்படாத இடத்துல வெளியில் மரத்துக்கிட்டேயோ இல்லை செடிக்கிட்டேயோ வைங்க. 1000 எறும்புகள் மேலே வந்து சாப்பிட்டுட்டு போகும். ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் போட்டதுக்கான சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 12 ராசிகளில் 9வது ராசி பாக்கியஸ்தான ராசின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி. ஸோ தனுசு ராசின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4, பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4, உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க தனுசு ராசி நேயர்கள். இந்த தனுசு ராசின்னு சொல்லும் போதே ராசிநாதன் யாருன்னா குரு பகவான். ஸோ 12 ராசிகளில் தனுசு ராசிக்கு உண்டான அதிபதி தனுசையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். ஸோ முடிக்க முடியாத காரியங்கள் கடைசி நேரத்தில் தனக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ அதுலேயும் வந்து இந்த ஆடி மாதம் சொல்லும்போது குரு பகவான் உச்சமடையும் ராசி கடகராசி. கடகராசி தான் ஆடி மாதம். இது மறைமுகமாக தனுசு ராசிக்கு சப்போர்ட் ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. தனக்காரகன் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஸோ பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லாத மாதம். ஸோ இந்த மாதம் 10,000 வருமானம் வர வேண்டியது இருக்கா, வந்துடும். அதுக்கு மேலேனா எஃபெக்ட் போட வேண்டியதாக இருக்கும். ஆனால் வர வேண்டிய வரவுகள் அந்த மாத கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணி கொடுத்துரும். கொடுக்குற வாக்குறுதியை வெற்றிகரமாக வாக்காக எடுத்து தரப்போகுது. முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால சில விஷயங்களுக்கு வந்து முடிக்க முடியாத காரியத்தை கூட ஏதாவது ஒரு டெக்னிக்கலாக ஒன்று யோசித்து அந்த காரியத்தை சாதகமாக முடிச்சு காட்ட போகிறாங்க தனுசு ராசி நேயர்கள். 4ஆம் இடத்துல சனி பகவான் பூர்வீக சொத்து சாதகமாக அமைச்சு தரப்போகுது. அதே போல் ஒரு சொத்து விற்று இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிலருக்கு ஹவுஸ் லோன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து இந்த மாதத்துலேருந்து தொடங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறைஞ்சிருந்தாலும் பிள்ளைகளுடைய செயல்களை இன்னும் கொஞ்சம், அதுவும் வந்து எல்லா குழந்தைங்களும் நம்ம சொல்லிட முடியாது. ஒரு சில குழந்தைகள் தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகளில் இப்போ யாருக்கெல்லாம் கேது தசா புத்தி நடக்குதோ அவங்களோட டிசிப்ளினை கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறைவனை எடுத்து வச்சு, நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் சிவனை தான் கும்பிட போகிறேன், ருத்ராட்சம் எடுத்து போட்டுக்க போகிறேன், இல்லை நான் முருகரை கும்பிட போகிறேன், கருங்காலி எடுத்து போட்டுக்க போகிறேன், அந்த மாதிரி விஷயங்கள் எந்த இறைவனை வேணால் கும்பிட்டுக்கோ. ஆனால் இந்த ருத்ராட்சமோ அந்த கருங்காலி இதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்க்காம அலோவ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக போடுறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. அடுத்த விஷயமா வந்து பார்த்திங்கன்னா தொழில். ஸோ தொழில் சொல்லும் போது 10ஆம் அதிபதி 8ல் இருக்கார். ஸோ தொழில் கடனில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் சிரமங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்க போகுது. புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சானிட்டரி பேட்ஸு அது சார்ந்த விஷயங்கள், மெடிக்கலில் வந்து பார்த்திங்கனாக்கா பெண்களோட யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸாக இருக்கட்டும், அதில் செய்யக்கூடிய நர்ஸாக இருக்கட்டும், பணிபுரியறவங்களாக இருக்கட்டும், அது சார்ந்த மெடிக்கல்ஸாக இருக்கட்டும்,
அதெல்லாம் இந்த மாதம் மிக சிறப்பான வரவேற்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களும் புரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ அதே போல் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க தனுசு ராசியில் அப்படின்னா, அதுலேயும் 8வது மாதமாக இருக்காங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல சூரியன் உஷ்ண கிரகம் அமர்ந்திருக்கனால பனிக்கூடம் சீக்கிரமாக உடஞ்சிடுறதோ இல்லைனாக்கா ரொம்ப வீக்னஸ் ஆயிடுறதோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால முதலே கவனமாக இருக்கிறது. உங்களுக்கு தான் முன்னாடியே வீடியோஸ் வந்துடுது, இதை பார்த்து வச்சுக்கிட்டு எச்சரிக்கையாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். சரி, திருமணம் பேசும்போது குரு பலன் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனால் 7ஆம் இடம்ன்றது பாதகஸ்தானம். ஸோ திருமண பேச்சுவார்த்தை நடக்கும்போது சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஆனால் கோச்சார ரீதியாக குருவுடைய பார்வை தனுசில் இருக்கிறது திருமண பாக்கியத்துக்கு நிறைய இடைஞ்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உதாரணமாக திருமணம் ஆனவங்க தனுசு ராசி கேளுங்க, தொட்டதெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னே தெரியல, இது வரைக்கும் இல்லாத மாதிரி இப்போ மூஞ்சை காட்டிட்டு இரிட்டேஷன் ஆகிட்டு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணல 2 தரப்பினரும் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானால். ஸோ அப்போ என்ன செய்யணும், குடும்பத்தோடு ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு செல்வது, இல்லை குடும்பத்தோடு ஏதாவது ஒரு டின்னர், ஒரு சாப்பாடு இடத்துக்கு போய் உட்கார்ந்து பேசி சாப்பிட்றதே பல விஷயங்களை மாற்றி கொடுக்கும். அது போகிறது சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகம் பேசும்போது 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். உத்தியோகத்தில் சிறப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் உங்கள் திறமைக்கான வாய்ப்புகள் இன்னும் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் 3வது வெள்ளிக்கிழமைக்கு மேலே சிறப்பாக இருக்கும். ஏன்னா சூரிய பகவான் ஆயில்யத்தில் தொடும்போது உங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாமான்னு அதுக்கு ஒரு யோசனை பண்ணிவிட்டு உட்கார்ந்துடாதீங்க. தாராளமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க, சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதை மட்டும் இந்த மாதம் அவாய்ட் பண்ணிடுறது சிறப்பாக இருக்கும். தொழிலுக்கு மாதம் எடுத்து வைக்கிறதுன்றது வேறு. சில விஷயங்களுக்கு நான் கமிட்மெண்ட்டுக்காக நான் கொடுத்து இதை வாங்கிக்கிறேன்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக ராகு தசையோ கேது பத்தியோ இருந்துச்சுனாக்கா ஆப்ரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக வயதான பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்போ இல்லைனாக்கா இருதயம் சார்ந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறனால முதலே அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறது, செக் பண்ணிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஸோ மேலும் உடன்பிறப்புகள் ரீதியாக பேசும்போது இளைய உடன்பிறப்போடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதம் இன்னும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, கண்டிப்பாக நீங்கள் யாரை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா சீதா தேவியை வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு சூரிய பகவான் காலையில் சூரியன் உதிக்கிறத பார்த்து நமஸ்காரம் ஓம் நம சிவாய சொன்னாலும் சரி, ஓம் சூரிய பகவானே போற்றி சொன்னாலே போதும். இந்த வழிபாடு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் முடியலன்னு சில பேர் சொல்லுவாங்க, கண்டிப்பாக அவங்க ஒரு இளநீ வாங்கி தானம் கொடுக்கறது. சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு இளநீ வாங்கி யாருக்காவது இந்த ரோடு துப்புரவு வேலையில் இருக்கக்கூடியவங்க இல்லை வயதான முதியவர்களுக்கோ ஒரு இளநீ வாங்கி தானம் கொடுக்கறது பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 12 ராசிகளில் தசம ராசி 10வது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசி. மகர ராசி அப்படின்னு பேசும்போது உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4, திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4, அவிட்ட நட்சத்திரம் 1, 2. இந்த நட்சத்திரக்காரர்கள் மகர ராசி. மகர ராசின்னு பேசும்போதே ராசிநாதன் அப்படிங்கிறவர் சனி பகவான். ஸோ 7 நாட் சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு திருப்தியில் இருந்தாலும் ராகு பகவான் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டாரு. ஸோ முதல்ல வெளிநாடு வெளியூர் போகிற பாக்கியம் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா மகர ராசிக்கும் கடக ராசிக்கும் தான். ஸோ அதை பயன்படுத்திக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். இல்லைன்னா வீட்டில் கண்டிஷன் சொல்லியே சாவச்சிருவாங்க. 2வது இதுக்கு முன்னாடி கண்டிஷன் சொல்லும் போது அப்பா அம்மா ஆசையாக சொன்ன மாதிரி இருக்கும், இப்போ சொல்லும் போது ஏதோ ஒரு ரூல்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ மகர ராசி அப்படின்னு பேசும்போதே பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் அவங்களோட எஃபெக்டை விட்டு கொடுக்காதவங்க. இந்த மகர ராசிக்கு ஆடி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? ஸோ வாய்ப்புகள் நிறைஞ்சு இருந்தாலும் உங்களோட முயற்சி வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் முக்கியமான முடிவுகள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அமைதி காத்துறது, அவங்க போக்கில் போயிடுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாமல் வாக்குகளை பேசுறது, இதன் மூலியமாக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கும். முக்கால்வாசி மகர ராசிக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மௌன விரதம். இதுதான் சிறப்பு. மகர ராசி அதிகமாக பேச மாட்டாங்க. ஏன்னா வாக்குஸ்தானம் கும்பம்.
அங்கே ராகு உட்கார்ந்துருச்சு, என்னென்னலாம் மனசில் தோணுதோ அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பேசுகிறதன் மூலியமாகவே பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ராசி மகர ராசி. அடுத்து பொருளாதாரம் பேசும்போது வந்து பார்த்திங்கனாக்கா வரவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். ஏன்னா குரு ராகு தொடர்பு. ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு நான் முயற்சி பண்ணலாமா? தாராளமாக இந்த மாதம் முயற்சி பண்ணலாம். திடீர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து ஒரு இத்தனை ஆவரேஜில் இருந்தவங்க ஒரு 50% உயர்வாங்களா அப்படின்னா இந்த குரு ராகு, அதாவது சண்டால யோகம் சொல்லுவாங்க. குரு ராகு ஒரு ஜாதகத்தில் சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் திரிகோணத்தில் தொடர்பு கொண்டாலும் சரி, இந்த சண்டால யோகம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதுவும் 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது பொற்காலம்னே சொல்லலாம். அதை பயன்படுத்திக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ காது சார்ந்த பிரச்சனைகள், காது ஜவ்வு சார்ந்த பிரச்சனைகள், காதில் நீர் வரிகிறது, காது மந்தமாகிறது, அதுதான் முதல் விஷயம். காது வந்து பார்த்திங்கன்னா கிட்னியோட வெளிப்பாடு வந்து காது. அப்போ உடம்பில் வந்து நீர் சத்து குறையிறது, காது உப்பசம், காற்று அடைச்சிக்கிறது, இதெல்லாம் வந்து சொல்லலாம். இதோட இன்னும் கொஞ்சம் யாரோ பேசுகிற மாதிரி கேட்குறது, இதெல்லாமும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறு தூர பயணங்கள், வாக்கிங் போகிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ 4ஆம் இடம் தாய் ஸ்தானம் அப்படின்னு பேசும்போது அம்மாவோட சப்போர்ட் அதிகமாக இருக்கும். 3/4 மகர ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா பிள்ளைங்க தான். அம்மா முந்தானியை விட்டு விட்டாதுங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அம்மாவோட இந்த ராகு அங்கே இருக்கும்போது அம்மாவோட அவ்வளோ எமோஷ்னலான சண்டைகள். ராகு நகர்ந்துட்டார், அம்மாவோட பாசங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய காலகட்டம் இது. ஸோ பிள்ளைகள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு வாரிசை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. வீட்டில் பெண் குழந்தை இருக்கக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ ஒரு சிலருக்கு லேட்டாக பிறந்திருக்கும், ஒரு சிலருக்கு சீக்கிரம் பிறந்திருக்கும். ஆனால் பெண் குழந்தைய வாரிசு வச்சுருக்கிறவங்களுக்கு லக்ஷ்மி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உடனே ஆண் குழந்தைகளை திட்டிடாதீங்க. இந்த கிரக சேர்க்கை நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நோய் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது வீசிங். இதுதான் மகர ராசிக்கு உண்டான ஒரு மைனஸ். சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுவாச சம்பந்தப்பட்டது. அதே போல் சளி அதிகமாக கோத்துட்டு மூச்சு விட முடியாமல் அவஸ்தைப்படுறவங்க அப்படின்னா மகர ராசி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அது சார்ந்த விஷயத்தில் கவனம். அதுலேயும் வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க இந்த சளி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதுக்கான மருந்துகளை எடுத்துக்கிறது, இல்லைன்னா உடனே மருத்துவரை போய் பார்க்குறது நன்மை ஏற்படுத்தி தரும். அந்த அடைப்பே சில பிரச்சனைகளை பெருசாக்கி கொடுத்துரும். அதே போல் 6ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரு, கேது பகவான் பார்க்குறாரு. ஸோ கடன் ஒன்று உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாதமாக அது இருக்க போகுது. ஒரு சிலருக்கு வாகன லோனாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு மெடிக்கல் லோனாக இருக்கலாம். இந்த 2 சார்ந்த விஷயத்தில் மகர ராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு பேசுகிறத விட திருமணத்தை பற்றி இப்போதைக்கு யோசிக்காமல் இருக்கிறது நன்மையாக இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்காரு, நேர் 7ஆம் இடத்துல சூரிய பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஸோ இந்த அமைப்புகள் வந்து அமையிற திருமணம் வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காது. ஸோ ஜாதக ரீதியாக சில கிரக சேர்க்கைகள் இருக்குது, அதோட தசாபுத்தி இருக்குன்னா முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதம் அவாய்ட் பண்ணிடுறது சிறப்பாக இருக்கும். இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயந்தான், மௌனம். எவ்வளோக்கு எவ்வளோ மௌனமாக இருக்கீங்களோ ஆடி மாதம் 3ஆவது வாரத்துக்கு மேலே அந்த மௌனத்தோட பதில்கள் மிக சாதகமாக இருக்கும், உங்களை பாராட்டக்கூடியதாக இருக்கும். எடுத்துக்கிறது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. சரி, அடுத்து 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது. வாகன விபத்தாக இருக்கட்டும், இல்லை வாகன கண்டங்களாக இருக்கட்டும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஸோ முடிஞ்சால் ஒரு பிளட் டொனேஷன் பண்ணிக்கிறது இந்த விபத்துலேருந்து தப்பிச்சிடலாம். சரி, சுகர் இருக்குது, நான் என்ன பண்ணுறது? ஆசிரமத்தில் பால்கள் வாங்கி கொடுக்கறது சிறப்பு தரும். ஒரு பால் பேக்கெட் குடித்து ஒரு குழந்தையோட ஆர்கன்ஸ் வளருதுன்னா நம்மளோட கண்டங்கள் நீங்கி போகுதுன்னு, வீரியம் குறைஞ்சி போகுதுன்றது அர்த்தம். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுத்து செய்யலாம். பறவைகளுக்கு உணவு கொடுக்கலாம். இதுதான் இந்த மாதத்துக்கான உங்களுக்கு ஹைலைட்டு. ஒன்றுமே இல்லை, நவதானியங்களை வாங்குங்க, நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க, டெய்லி ஒரு கைப்பிடி பறவைகளுக்கு போடுங்க. இந்த ராகுவால் இருக்கட்டும், இந்த சனியால் இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும்
வால்யூமை சவுண்டு கம்மி பண்ணிட்டு கிட்ட நெருங்காதபடி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு கிரகத்தை நெருங்காமல் பார்த்துக்க முடியுமானா இந்த சில விஷயங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பேர் புகழ் இருக்கும். ஆனால் உள்ளன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட திறமைக்கான உத்தியோகமாக அது இருக்காது. ஸோ ஒரு சிலர் பல்ல கட்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் சரி இதையாவது அமைஞ்சிருக்கே இதை நம்ம பயணிப்போன்னு பயணிப்பாங்க. ஸோ உத்தியோக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே ஒரு உத்தியோக மாற்றம் இல்லை உங்கள் உத்தியோகத்திலே ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அமைய போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா தந்தை வழியில் கண்டிப்பாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போது. தந்தை வழியில் ஒரு உறவு நீண்ட நாள் கழித்து சந்திக்கக்கூடிய ஒரு உறவாக இருக்கும். சின்ன வயசில் பழகின உறவாக இருக்கும். அவங்க மூலியமாக வரக்கூடிய தகவல் ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ நட்பு மூலியமாக அனுகூலம் கிடைக்கக்கூடிய ராசி அப்படின்னா மகர ராசி. அடுத்து சொந்த தொழில்னு பேசும்போது 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். ஸோ தொழிலில் வேலைகள் சீராக இருக்க போது. இன்னும் கொஞ்சம் பங்க்சுவாலிட்டி எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். பங்க்சுவாலிட்டின்னு பேசும்போது மகர ராசி மகர லக்னக்காரங்களாம் ஆன் டைமில் அங்கே இருக்கணும். ஸோ இந்த சோம்பேறித்தனத்தை இந்த இடத்துல கொஞ்சம் குறைக்கும் போது உங்கள் பிஸ்னஸோட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் பிஸ்னஸ் தொடங்கலாமான்னு யாராவது கேட்குறீங்கன்னா குரு பார்வை 10ஆம் இடத்துக்கு இருக்குது, 2ஆம் இடத்துக்கு இருக்குது. தாராளமாக இந்த மாதம் தொடங்கலாம். இதோட என்ன சொல்கிறேன் நான், இது பொது பலன் தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். உங்கள் ஜாதகத்தையும் இணைச்சி சரியாக இருந்துச்சுன்னா இந்த நேரம் நீங்கள் தொடங்கலாம். சரி, இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, அதாவது உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும் இல்லையா. மகாலட்சுமி வழிபாடு, பெசன் நகரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு போனாலும் சரி, இல்லை எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த சிவ ஆலயத்துக்கு போனாலும் அங்கே மகாலட்சுமி சிலை இருக்கும். ஏன்னா சிவன்கிட்டேருந்து வரம் வாங்கினவர்கள் தான் குபேரரும் மகாலட்சுமியும். அதனால் எல்லா சிவ ஆலயங்களையும் மகாலட்சுமி சிலை வச்சுருப்பாங்க. அந்த கோவிலில் போயிட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும். இது முடியாதவங்க, கால் ஊனமுற்றவர்கள், நடக்க முடியாமல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி. ஸோ ஒரு கால் கேம்பை நிறைய இடத்துல கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாகவே தராங்க. அந்த இடத்த கை காட்டி கொடுத்தா கூட அவங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை அவங்களோட அத்தியாவசிய தேவை ஏதாவது ஒன்று உங்களோட பொருளாதார நிலைக்கு ஏற்றபடி உதவி செய்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். 12 ராசிகளில் 11ஆவது ராசி லாப ராசி அப்படின்னு பேர் எடுத்த கும்ப ராசிக்காரர்கள். கும்பராசி அப்படின்னு சொல்லும் போதே அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, பூரட்டாதி 1, 2, 3 இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க கும்பராசி நேயர்கள். கும்பம் அப்படின்னு சொல்லும் போதே நிறைந்த குடத்தை ஏந்திய ஆணுங்க. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான், ராசிநாதன் தன் ராசிக்கு தனராசியில் அமர்ந்திருக்காரு. என்ன ஒரு சிறப்பான பாக்கியம் பாருங்க. 7.5 நாட்டு சனி நடந்தாலும் ராசிநாதன் தனராசியில் உட்கார்ந்துருக்கிறது அவங்களுடைய கல்விக்காக இருக்கட்டும், படிப்புக்காக இருக்கட்டும், பண வரவுக்காக இருக்கும், குடும்பத்துக்காகவும் இருக்கட்டும், அவங்க போடுற எஃபெக்ட் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த எஃபெக்டில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போ கும்பராசியை நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வேலைக்கு சாப்பிட்டு தூங்கினாலும் அவங்க மன ரீதியாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கக்கூடிய ராசி கும்பராசி. ஸோ அவங்க கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் மனசு விட்டு பேச ஆரம்பித்தாலே சிறப்பாக இருக்கும். அதுலேயும் இப்போ கும்பத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. என்ன செஞ்சாலும் குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நல்லது செஞ்சாலும் திட்டு, சம்பாதிச்சு கடன் அடித்தாலும் சம்பாதிக்கிற பணம்லாம் கடனுக்கு போயிடுது. அந்த கடன் வீட்டுக்காக தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் பேசுகிறது சம்பாதிக்கிறதுலாம் கடனுக்கு போயிடுது, ஒன்றுமே லாய்க்கில்லை, இந்த மாதிரி பேச்சுக்கள் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அவங்க குறைச்சிக்கிறது ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தி கொடுக்கும். ஸோ கும்பராசி ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சிறிது தாமதம் ஏற்படுத்தினாலும் கண்டிப்பாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். வாக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத இடங்களில் உங்களோட சஜஷனை சொல்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. உங்களை நம்பி கேட்குறவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது சிறப்பான வெற்றியை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களோட உங்களோட கடமை என்ன, அப்பா அம்மாவுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட வாழ்க்கை துணைக்கு என்ன செய்யணும்,
பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அது கடமையாக எடுத்துக்கிட்டு பண்ணும்போது இந்த பிரச்சனைகள் தோணாது. ஏன்னா இந்த சனி வந்து எல்லாரையும் வெறுக்க வச்சிடும். எதுவுமே வேணாவா பரதேசம் போயிடலாம். அதாவது பயணத்துக்கான கிரகங்கள் 3. கடனுக்காக ஓடி போகிறது சந்திரன், உல்லாசத்துக்காக ஓடி போகிறது ராகு. எதுவுமே வேணாடா நான் பரதேசம் போகிறேன் அப்படின்னு போகிறது சனி பகவான். எந்த விஷயமும் சுகமே வேணாம் நான் சந்நியாசம் வாங்கிட்டு போயிடுறேன்றது கேது. இந்த பயணத்துக்கான கிரகங்கள் இந்த சனி வந்து நீர் ராசியில் உட்கார்ந்துருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாரையும் மனசுக்குள்ளே கொஞ்சமாக வெறுப்பை ஏற்படுத்தி கொடுத்து எங்கேயாவது ஓடி போயிடலாமா, எங்கேயாவது போயிடலாமான்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். இது வயது முதிர்ந்தவங்களுக்கு வரும்போது சரி இந்த காலகட்டம் தானே ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் டீனேஜில் இருக்கக்கூடிய பசங்க என்ன செய்கிறோன்றது தெரியாது. இது மூலயமா கெட்ட பழக்க வழக்கங்கள் அதாவது சனி பகவான்ற போது பார்த்திங்கனாக்கா இந்த டீ காஃபிக்கு அடிக்ட் ஆகுறதும் ஒரு பழக்கம்தான். அதே போல் புகையிலை சொல்லக்கூடியது, அந்த ஏதோ ஒரு மாத்திரை மாதிரி போட்டுக்கிறது, இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கும்பராசி குழந்தைகள் வீட்டில் இருக்காங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் இப்போ கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு பகவான் இருக்கிறதுனால. சரி, முயற்சிகள் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியாச்சு. தாய் வழி உறவுகள் சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. சொந்த பந்தங்கள் ரீதியாக இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க போகுது. தாய் மாமன் வழியில் நல்ல செய்தி ஒன்று ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உங்கள் திறமையை பாராட்ட மாட்டுறாங்க, தேவையில்லை விட்டுருங்க. நீங்கள் போகிறது சம்பளத்துக்காக போகிறோன்னு நினச்சிக்கோங்க. பாராட்டணுன்றது நம்மளுக்கு தேவை. உங்கள் மாத சம்பளம் கரெக்டாக வந்ததா அதை மட்டும் யோசிச்சுட்டு பண்ணிங்கன்னா இந்த உத்தியோகம் நிலச்சிருக்கும். இல்லைன்னா இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்து நீங்கள் வெளியில் வர மாதிரி ஆகிடும். சம்பளம் வருதான்னு மட்டும் பார்த்துட்டு போகிறது சரி. ஏன்னா கும்பராசிக்கு வருமான ஸ்தானத்தில் சனி இருந்தாலும் குரு பகவான் இருக்கக்கூடிய ஸ்தானம் நட்சத்திரம் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும். ஒரே விஷயம், சம்பளம் வந்துருச்சு நான் வேலைக்கு போயிட்டு வரேன், அவன் பாராட்டுறான் பாராட்டல, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த மதிப்புக்காக செலவு பண்ணணும், அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த மாதம் அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஸோ அடுத்து திருமண பேச்சு இப்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ராகு கேது இருக்கிறது, சர்வசாந்தி செஞ்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். திருமண குரு பாக்கியம் வந்து ராசிக்கு இருக்குது, ஆனால் 7ஆம் பாவத்துக்கு கேது உட்கார்ந்துருக்காரு. ஸோ திருமணத்துக்கு சார்ந்த விஷயங்களை யோசிக்கும்போது ஜாதக பொருத்தங்கள் சரி, சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி கொடுத்துட்டாங்க, தோஷம் இருக்காத தோஷம் இல்லாத ஜாதகமாக எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி திருமூலையெல்லாம் இந்த கும்பராசிக்கு தான் அமையும். ஸோ அப்போ வந்து ஜாதகத்தை சரி பாருங்க, பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன டேட்டு கொடுத்துருக்காங்க அதை எடுத்து போட்டு செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இல்லாத பட்சத்துக்கு குலதெய்வத்துக்கிட்ட பூ எழுதி போடுங்க, அது வரதை பொறுத்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு வரனையும் ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. சரி, இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிறப்பு. இல்லறம் சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுத்துட்டு போகிறது மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஆரோக்கியம் நம்ம பேசும்போது பார்த்திங்கனாக்கா இந்த தவறான பழக்க வழக்கத்தினால ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸு, ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்கின்னு வந்து அழுகி போகிறது. ஸ்கின் அலர்ஜி வேறு, ஸ்கின்னோட நிறத்தையே மாற்றி ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்குறது. 2வது ஸ்கின் அலர்ஜி, 3வது பசியின்மை. இது 3 தான் மெயினான பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு பசங்க கிட்ட இருக்கா கண்டிப்பாக அவங்கள செக் பண்ணுங்கள். 4வது அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா சுகர், நீரிழிவு நோய் சொல்லக்கூடியது. அது இந்த 4 விஷயத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது கும்பராசி. ஸோ கும்பராசியில் டீனேஜர் பசங்க வச்சுருக்கீங்க, ஒரு 50லேருந்து 60க்குள்ளே ஒரு குழந்தைய வச்சுருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப டஃப்பு. அவங்களுக்கு புரிய வச்சு சொல்லிடுறது சிறப்பு. இது சாப்பிட்டா இந்த மாதிரி வரும், அவஸ்தைப்பட போகிறது நீ தான் அப்படின்னு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருங்க. யதார்த்தமாக பேசுகிறத அவங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அடிச்சுட்டு திட்டிட்டு பேசும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக தான் அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் அவங்க நல்லதுக்கு சொல்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி சொல்லும் போது பார்த்திங்கனாக்கா ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தந்தைக்கு திடீர் ஒரு விபத்து கண்ட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனம் தேவை. சொந்த தொழில் மிக சிறப்பான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ராகு கேது மிட் பாயிண்டில் இருக்கிறனால தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க அதுக்குண்டான ஒரு இன்சூரன்ஸாக இருக்கட்டும், அந்த கம்பெனிக்கான ஃபைலிங்காக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், இது சார்ந்த விஷயங்களை அப்பப்போ சரி பார்த்து வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும். அக்கௌண்ட்டாக இருக்கட்டும்,
அந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருந்தாலும் வரவுகள் சார்ந்த விஷயத்த இன்னொருத்தர் கையில் ஒப்படைக்கிறது அதுவும் குடும்ப உறுப்பினராக இந்த வருமானத்தை வந்து நேர்மையாக பார்த்து எடுத்து கொடுக்குறவங்க இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லை அதுக்குன்னு ஒரு ஆள், ஏன்னா வருமானத்தை நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது சனி பகவான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவார். ஸோ இதெல்லாம் சரி பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு நாக தேவதைகளை வழிபாடு செய்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில், அதாவது ஊனமுற்று பிச்சை எடுக்கக்கூடியவங்க, எந்த மாதிரியான ஊனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டிசம், அப்படி இல்லைன்னா கண் காது கேட்காதவங்க, இந்த மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு செவித்திறன் வாங்கி கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு இடம் கொடுத்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு ஒரு உணவு கொடுத்தாலும் சரி, சிறப்பான தடைகளை இந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து ஃபஸ்ட்டு விடுதலை ஆகிடலாம். அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். 12 ராசிகளில் 12வது ராசி மோட்ச ராசி, அதாவது அயன சயன போக விரய மோட்ச ராசி அப்படின்னு அழைக்கக்கூடிய மீன ராசி. மீன ராசின்னு சொல்லும்போது பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதமும், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்களை கொண்டது தான் மீன ராசி. ஸோ மீன ராசியிலே சனி பகவான் அமர்ந்து ஜென்ம சனியாக பயணிச்சிட்ருக்காரு. இந்த மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் தன் ராசிக்கு கேந்திரத்தில் அமர்ந்து பலமாக இருக்கார். ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 நாட்டு சனியோட பாதிப்பை தருமா, இல்லை 12ல் இருக்கக்கூடிய ராகுவுடைய பாதிக்க தருமா, இல்லை குரு பகவானுடைய பலத்தை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானுடைய பலம் தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் லேவிஷான செலவுகளை அதிகம் யோசிக்க தோணும். ஆனால் மீனராசி தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் நிறைஞ்சவங்க. சனி பகவான் ஜென்ம சனியாக அமர்ந்தாலும் அவரே லாபஸ்தான அதிபதியாக அமர்ந்திருக்கனால எடுக்கக்கூடிய காரியங்களில் ஒரு தாமதத்தை சந்தித்த பிறகு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஆரோக்கியம் பேசும்போது அதிகமான தலைவலி, அதாவது சிலருக்கு வந்து இந்த பின்னந்தலையை தூக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். அதனால் சில பேர் கண்ணாடி நரம்பு சம்மந்தப்பட்டது, கண் பார்வை கோளாறு ஏற்படுறது, அதுக்காக கண்ணாடி போடுறது, அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். ராகுவுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறனால ரொம்ப ஆக்ரோஷமான பேச்சு, சவுண்டை குறைச்சிக்கிறது, சிலரை வந்து அதாவது அவங்களுக்கு தெரியாமலே உதாசனப்படுத்துறது, அதன் மூலயமா அவங்க ஹர்ட் ஆகுறது, இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். நீங்கள் ஒன்று உங்கள் வாழ்க்கை ஒன்று என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு இந்த ஜென்மசனி ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். அதே சமயத்தில் 20லேருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு இது 2வது சுற்று சனி. இந்த சனி யோக சனியை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு பயணங்கள், புதிய ஆடைகள், பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக மறக்க முடியாத ஒரு அனுபவத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ 60லேருந்து 80 வயது 85 வயது இருக்கக்கூடியவங்க ஆரோக்கிய சார்ந்த விஷயங்கள், தன்னிலையை மறக்கக்கூடிய, இப்போ ஜென்மசனி வந்து ஞாபக மறதி அப்படிங்கிறதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்போ வயசானவங்க இருக்காங்க, ஒரு 70 வயசு 80 வயசு இருக்காங்க, அவங்க மீன ராசியாக இருக்காங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் எதுன்னு தெரியாமல் ஹால்லே கூட அவங்க யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து அவங்க தெரிஞ்சே செய்கிறது கிடையாது. கண்டிப்பாக இந்த சனியுடைய ஆற்றல் அந்த நினைவை மறக்க வைக்கிறது தான். ஸோ சில பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க, வேணும்னே செய்கிறாங்க, நம்மளை வேலை வாங்கணும்னு செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா இந்த சனி மீனத்துக்கு யோகத்தை தரப்போகுதா, ஆரோக்கிய பிரச்சனையை தரப்போதா, இல்லை ஞாபகப்படுத்தியை தரப்போதா, அப்படி அந்த யூரினரி பை வந்து வீக்னஸ் ஆகிடும். இதே ஒரு 9 மாதம் குழந்தை இருக்குது அப்படின்னாக்கா அந்த யூரின் ட்ராக்கே வந்து ரொம்ப பாதிச்சு இருக்கும். அது சொல்ல தெரியாது, அழுதுகிட்டே இருக்கும். உடனே அதை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். சரி, அடுத்தது சொத்து சார்ந்த விஷயங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு புதிய வருமானம், ஒரு புதிய வருமானத்துக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. குழந்தைகள் வழியில் அனுசரித்து போகிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். சொன்ன மாதிரி ஹர்ட் பண்ணி பேசுகிறதுனால அந்த குழந்தை திருந்துமானால் கண்டிப்பாக திருந்தாது. அம்மா இல்லை அப்பா அப்படின்ற ஒரு அரவணைப்போடு பேசும்போது தான்
அந்த குழந்தை தன்னை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கும். மூத்த குழந்தைக்கு கண்டிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் மீனராசி நேயர்கள் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியம் மீனராசிக்குன்னு பேசும்போது நம்ம சனியோட பாதிப்புகளை சொன்னோம். அதே நேரத்தில் அதிகப்படியான கார சுவையை அவாய்ட் பண்ணிக்கிறது, காரம் ப்ளஸ் ஆயிலி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்க வேண்டிய ராசி மீனராசி. அதனால் ஏற்படக்கூடிய எரிச்சல், அதனால் வயிறு புண்ணாகிறது, இதுதான் பிரச்சனையே. சரி, இல்லறம் பேசும்போது ராகு கேது நகர்ந்துட்டாங்க, மகிழ்ச்சியான இல்லறங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போது ரொம்ப நாள் கழித்து கணவன் மனைவி பேசிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. திருமண பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு குருபலன் இல்லாத ராசிகளில் ஒன்று மீன ராசிங்க. சரி, ஒரு ஜாதகத்தில் அந்த இடத்துல 7ஆம் அதிபதி இருக்கார், அது மேலே குரு போகிறாருன்ற போது அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் ஜாதகத்தையும் சேர்த்து பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, அடுத்தபடியாக பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அது இப்போ அவசியமாக அப்படின்னு பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். சிறுதூர பயணங்கள் எல்லாம் நன்மை ஏற்படுத்தி தரும். வெளியூர் பயணங்கள் ஒரு மன ஆரோக்கியத்தையும் தெளிவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி மீன ராசி. சனியோட 10ஆம் பார்வை விழுந்தாலும், குருவுடைய சப்தம பார்வை விழுந்தாலும், ராகுவுடைய பார்வையும் விழுறதுனால தொழில் வளர்ச்சி அடைகிறது போல் ஒரு காட்சி அடைச்சு கடன் சுமையை அதிகரித்து கொடுத்துரும். ஸோ அந்த விஷயத்தில் மீனராசி நேயர்கள் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். இப்போ உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு, மீனராசி டீப்பாக நல்லா தூங்கி எழுந்தாலே ஆரோக்கியமும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சிடலாம். ஆனால் 12 ராகு இருக்கிறனால இந்த டீனேஜ் குழந்தைங்க எல்லாம் ஃபோனு, பெரியவங்க எல்லாம் இப்போ பாட்டு கேட்குறது, படம் பார்க்குறது, அந்த தூக்கன்றதே நேரத்துக்கு இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதை சரி பண்ணாலே மீனராசி மிக சிறப்பான வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இந்த மீனராசி நேயர்கள் இந்த மாதம் சிறப்பாக அடைய வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகர். அவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பால முருகர், அதாவது வேலோட மயிலோட சர்பத்தோடு நிற்கக்கூடிய வள்ளி தெய்வனை இல்லாமல் பாலமுருகனாக இருக்கக்கூடிய முருகரை போய் வழிபாடு செய்கிறது நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது முடியாத பட்சத்தில் இருக்கக்கூடியவங்க ஆடி பௌர்ணமி அன்னைக்கு கடற்கரையோரம் ஒரு வாக்கிங் போகிறது மிக சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஆடி மாத தடைகளை நீக்கி கொடுக்கும். நன்றி.